மதுரையில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரால் சிறுமிக்கு நேர்ந்த கொடுமையின் பகீர் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதில் கிரிவல பாதையில் திடீர் நகர் சிறப்பு சார்பு ஆய்வாளர் ஜெயபாண்டி என்பவர் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் மதுரையில் பரவலாக மழை பெய்து கொண்டிருந்தது. இதனால் பணியில் இருந்த சிறப்பு சார்பு ஆய்வாளர் திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனை அருகில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஒதுங்கியுள்ளார். பின்னர் தலைமை ஆசிரியர் அனுமதியுடன் பள்ளி வகுப்பறையின் உள்ளே சென்று அமர்ந்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்த சிறுமிகளிடம் ஜெயபாண்டியன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது 10 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறி அந்த சிறுமியின் தோழி தலைமை ஆசிரியரிடம் சென்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் குழந்தைகள் பாதுகாப்பு நல வாரியத்தில் புகார் தெரிவித்துள்ளார். பின்னர் திருப்பரங்குன்றம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் திடீர் நகர் காவல் நிலைய சிறப்பு சார்பு ஆய்வாளர் ஜெயபாண்டி மீது போக்சோ உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சிறப்பு சார்பு ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.